எல்லாருக்கும் வணக்கம். விடியலை நோக்கி சாந்தி. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஈரல் கறி கிரேவி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான கொஞ்சம் எண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். சூடானோன்னா முதல்ல கொஞ்சம் மிளகாத்தூளை எண்ணெயில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா சவக்கட்டும். நான் இதில் இதை பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சிருக்கேன். இதில் வெங்காயம், தக்காளி, சோம்பு, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு எல்லாமே இதில் போட்டிருக்கேன். மிளகு இதெல்லாம் முதல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா கிரேவி செய்யும் போது இந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி ஈரல் கறி அதோட முட்டை போட்டு தான் கிரேவி செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி ரெடியாக வந்துடுச்சு. இதோட என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம மசாலா வேக வச்சிருக்கல கறி ஈரல் அதெல்லாம் இதோட பாருங்கள் சேர்க்குறேன். இதிலே மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதோட முட்டையை லைட்டாக கீரி சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், முட்டையை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடுப்புற கீறிடுங்க. அதே மாதிரி எல்லா முட்டையுமே கீறிடுங்க. மசாலாவில் நான் உப்பு கொண்டு எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ இதோட இதை பாருங்கள், முட்டையை இதில் போட்டுருவேன். இப்போ பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குது அப்படின்னு. கிரேவி இதோடே விடக்கூடாது. நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையிலும் அதை நீங்கள் செஞ்சால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்மளே வீட்டில் செய்கிறதுனால பிள்ளைங்க காரம் இல்லாமல் கடைசியில் கருவேப்பிலை மல்லித்தலை பொடியாக நறுக்கி தூவணும். இப்போ நல்லா கொஞ்சம் பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு இது என்ன பண்ணணும், இப்போ பாருங்கள் கிரேவி இப்போயே எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே அப்படியே வச்சு ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் ஆனிங்கன்னா நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் முடிவை காமிக்கிறோம். நன்றி, வணக்கம்.